இவ்வாண்டிலே அனைத்துலக திருச்சபை மன்றமும் ரோமன் கத்தோலிக்க திருச்சபை அமைப்பின் ஒருமைப்பாட்டிற்கான நிறுவனமும் ஒன்றிணைந்து தை மாதம் 18ஆம் திகதி முதல் 25ஆம் திகதி வரை திருச்சபை ஒருமைப்பாட்டு வாரத்தை நினைவு கொண்டார்கள். இதன் கருப்பொருளாக தண்ணீர் குடிக்க தாருங்கள், குடிக்க எனக்கு தாருங்கள் என்பதே கருப்பொருளாக காணப்பட்டது. இதனை யோவான் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வாக்கியத்திலே நாங்கள் படிக்கலாம். யோவான் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே இதனை படிக்கலாம். எனவே இப்பகுதியில் ஆண்டவர் இயேசுவுக்கும் சமாரிய பெண்ணுக்கும் இடையே நிலவுகின்ற ஓர் உரையாடலை பார்க்கிறோம். யூதருக்கும் சமாரியர்களுக்கும் இடையே பிளவு காணப்பட்டது. இந்த சமாரியர்கள் என்பவர்கள் யார்? இவர்கள் கிறிஸ்துவுக்கு முன் 721ஆம் ஆண்டு 10 கோத்திரங்களும் அழிவடைந்த சூழ்நிலையிலே இஸ்ராயேல் ஜனங்கள் அசீரியருக்கு விற்கப்படுகின்றார்கள். அங்கு அடிமைகளாக சென்று வாழ்கின்றார்கள். இஸ்ராயேலர்களுக்கும் அசீரியர்களுக்கும் பிறப்பவர்களே சமாரியர்கள் என அழைக்கப்படுகின்றார்கள். இதன் காரணமாக யூதர்களுக்கும் சமாரியர்களுக்கும் இடையே குழப்பங்களும் பிரிவினைகளும் இடம்பெற்றன. யூதர்கள் சமாரியர்களை தரக்குறைவாகவே எண்ணினர். இத்தகைய சூழ்நிலையில் இவர்கள் இருவருக்கும் இடையே உறவினை ஏற்படுத்துவதற்காக ஆண்டவர் இயேசு பல்வேறு மார்க்கங்களை கையாளுகின்றார். குறிப்பாக இவர்கள் இருவரையும் ஒருமைப்படுத்துவதற்காக 3 முக்கியமான முறைகளை இங்கு அவர் கையாளுகின்றார். அவைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். முதலாவதாக, யூதர்கள் ஜெருசலேம் ஆலயத்திலே கடவுளை வழிபட்டார்கள். ஆனால் சமாரிய பெண்ணோ சீகார் என்று சொல்லப்பட்ட மலையிலே கடவுளை வழிபட்டார்கள். இவர்கள் இருவரும் கடவுளை கட்டுப்படுத்துகின்றார்கள். யூதர்கள் கூறுகின்றார்கள் கடவுள் எருசலேம் மலையிலே மாத்திரம் இருக்கிறார். சமாரியர்கள் கூறுகிறார்கள் இல்லை, அவர் சீகாரின் மலையிலே மட்டும் இருக்கிறார் என்று கூறுகின்றார்கள். கடவுள் எங்கிருக்கிறார், அவருடைய செயற்பாடு எத்தகையது என்ற அடித்தளத்திலே இவர்கள் இருவருக்கும் இடையிலே அங்கு போராட்ட முரண்பாடு. எனவே இவர்களை ஒருமைப்படுத்துவதற்காகவே ஆண்டவன் இயேசு கடவுளை ஆவியாய் இருக்கிறார் என அறிமுகப்படுத்துகிறார். யோவான் 4:24 கடவுள் ஆவியாய் உள்ளார், அவரை தொழுபவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழ வேண்டும் என கூறுவதன் அர்த்தம் என்ன என்று பார்த்தால், யூதர்களையும் சமாரியர்களையும் ஒருமைப்படுத்தும் வகையிலே கடவுளை ஆவியாய் காண்பிக்கிறார். ஆவியை யாருமே கட்டுப்படுத்த முடியாது. யூதர்களோ சமாரியர்களோ கட்டுப்படுத்திவிட முடியாது. அவர் ஆவியாய் உள்ளார் என கூறுகிறார். இரு இனத்தையும் ஒருமைப்படுத்த இறைவனை ஆவியாய் புதிய வடிவாய் இயேசு காண்கிறார். இரண்டாவதாக, ஆண்டவர் இயேசு இருவருக்கும் இடையிலே ஒற்றுமையை ஏற்படுத்தும் வகையிலே சமாரிய பெண்மணியை பார்த்து தாகத்திற்கு தண்ணீர் குடிக்க எனக்கு தா என்று கேட்கிறார். யூதர்கள் சமாரியர்களிடத்திலே எத்தகைய தொடர்புகளையும் கொண்டிருக்க விரும்புவதில்லை. குறிப்பாக யூத ஆண்மகன் சமாரிய பெண்ணுடன் பேச மாட்டார் பகிரங்கமாக. இந்த சூழ்நிலையிலேதான் ஆண்டவன் இயேசு தாகத்திற்கு தண்ணீர் தா என்று கேட்கிறார். ஆண்டவர் இயேசு ஆயத்தமாகின்றார். சமாரிய கிணற்றிலே, சமாரிய பெண்ணின் கிண்ணத்திலே தண்ணீர் குடிக்க ஆயத்தமாகின்றார். ஒற்றுமையை புரிந்துணர்வை ஏற்படுத்த வேண்டுமே என பிறருடைய கிணறுகளில் தண்ணி குடிக்க நாங்கள் ஆயத்தமாக வேண்டும். இன்று ஒவ்வொரு திருச்சபைகளும் ஏனைய திருச்சபைகளின் கிணறுகளிலே தண்ணீரை குடித்து
ருசியை பார்க்க அழைக்கப்படுகின்றது. மாறாக எங்கள் கிணறுகளிலே மாத்திரம் நல்ல தண்ணீர், ஜீவ தண்ணீர் உண்டு என்று கூறி ஏனைய கிணறுகளிலே உப்பு தண்ணீர் தான் இருக்கின்றது என்று திருச்சபை கூறிக்கொண்டு தமக்கிடையே பிளவுகளையும் பிரிவினைகளையும் பேரம் பேசி வருகின்ற ஒரு உலகிலேதான் நாங்கள் வாழ்கின்றோம். அன்புள்ளங்களே, நாங்கள் வாழும் இந்த உலகிலே பிற திருச்சபைகளின் கிணறுகளிலே, பிற சமயங்களின் கிணறுகளிலே தண்ணீர் குடிக்க நாங்கள் ஆயத்தமா? மூன்றாவதாக, ஆண்டவர் இயேசு சிறப்பாக சமாரிய பெண்ணை நோக்கி நகர்ந்து சென்றார். இங்கே மையத்திலே இருந்த மனிதன் விட்டத்தை நோக்கி நகர்கின்றார். விளிம்பில் வாழுகின்ற மக்களை நோக்கி நகர்கிறார். ஒற்றுமைக்கான யாத்திரையில் இதுவும் முக்கியமானதுதான். மையத்திலே வாழும் ஒருவர் விளிம்பை நோக்கி நகர்வது மேலானது. விளிம்பை நோக்கி அவர் நகர்ந்து செல்லும் போது மாத்திரமே அங்கே மையத்தில் தன்மையை விளிம்பு புரிந்து கொள்ளும். ஒற்றுமை தானாக ஏற்படும். அநேக வேளைகளிலே நாங்கள் ஒற்றுமை என்று எண்ணுவது விளிம்பு எங்களை நோக்கி வர வேண்டும் என்று எண்ணுகிறோம். அது நடைமுறை அல்ல. மையத்தில் இருப்பவர்கள் விளிம்பை நோக்கி செல்வதே மேலானது. இதனைத்தான் 2ஆம் வெட்டிக்கன் சங்கத்திலே திருத்தந்தையாக இருந்த திருத்தந்தை 23வது அருளப்பர் அவர்கள் சொல்லுகிறார். பிற சபைகளை புரிந்து கொள்வதற்காக தந்தையாம் கடவுள் மைந்தனை நோக்கி சென்றது போல நாங்களும் செல்ல வேண்டும் என்கிறார். எனவே அன்புள்ளங்களே, இவைகள் எது எங்களுக்கு காண்பிக்கின்றன? நாங்கள் மையத்தில் உள்ளவர்கள் விளிம்பை நோக்கி செல்வதே ஒற்றுமைக்கான வழி. எனவே ஒற்றுமையை, ஒப்புரவாகுதலை ஏற்படுத்த வேண்டுமையாகில் இறைவனை புதிய வடிவில் பார்க்க வேண்டும். பிறருடைய கிணறுகளில் தண்ணீரை குடிக்க ஆயத்தமாக வேண்டும். மையத்தில் இருப்போம் நாங்கள் விளிம்பை நோக்கி பிரயாணிக்க வேண்டும். இவைகளை செய்வதனோடாகவே ஒற்றுமையை, ஒருமைப்பாட்டை உலகத்திலே விதைக்க முடியும். இவைகளை செய்ய நாங்கள் ஆயத்தமா?